சரி, ஒரு ரொம்ப பேர் என்ன காமனான கொஸ்டின். இன்னைக்கு நான் எங்கே போனாலும் ஒரு கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க. அது என்னன்னா, ஹவு டு நோ த வில் ஆஃப் காட் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? இது பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஆண்டோட சித்தத்தை செய்யணும்னு ஆசை தான். நம்மளுக்கு வி ஆல் லவ் டு டூ த வில் ஆஃப் காட். யாருக்குமே ஆண்டு சித்தத்தை விட்டு போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. விருப்பம் இல்லை. பட் ஆனால் அதை எப்படி அறிஞ்சு கொள்வது? எனக்கு ப்ராப்ளி இந்த டவுட்ஸ்லாம் எப்போ வரும்னா, வென் வி ஹேவ் டூ சாய்ஸஸ். ரெண்டு தேர்வுகள் இருக்கு. ஐ ஹேவ் டூ சாய்ஸஸ். இதில் எது ஆண்டோட சித்தம்? ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் வில் அப்படின்றது. உங்கள் லைஃப்பில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 7 பாயிண்ட், வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு எனி டைம் யூ ஹாவ் அ டவுட், என் லைஃப்பில் ஆண்டோட சித்தத்தை நான் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன், பட் இதை நான் எப்படி தெரிந்து கொள்கிறேன்னா 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. 7 பாயிண்டர்ஸ் சொல்லலாம். இந்த 7 பாயிண்ட் நம்முடைய லைஃப்பில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதை வைத்து ஆண்டோட சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது ஃபஸ்ட்டு பாயிண்டர், ஆண்டுடைய சித்தத்தை அறிந்து கொள்றதுக்கான முதல் பாயிண்ட் இஸ் த பிளான் இன் அக்ரிமெண்ட் வித் த வேர்ட் ஆஃப் காட். இந்த நான் செய்ய போகிற காரியம் அல்லது நான் தெரிந்தெடுக்கிற காரியம், இந்த காரியம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இது ஒத்து போகுமா? இட்ஸ் த பிளான் இன் அக்ரிமெண்ட் வித் வேர்ட் ஆஃப் காட். நான் செய்கிற காரியம் இதை வேதம் ஒத்துக்கொள்ளுமா? வேதத்தின் சத்தியத்தின்படி இது கரெக்டா அப்படின்னு. இட்ஸ் த பிளான் இன் அக்ரிமெண்ட் வித் வேர்ட் ஆஃப் காட் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கேன் ஐ ஆஸ்க் காட்ஸ் ஹெல்ப் இன் திஸ் பிளான்? இதை செய்கிறதுக்கு, இந்த காரியத்தை, ஒரு காரியம் இருக்குது, இதை நான் செய்கிறதுக்கு கர்த்தருடைய உதவியை நான் கேட்கலாமா? வில் யூ ஹாவ் த கட், வில் யூ ஹாவ் த கட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு தைரியம், கர்த்தரிடத்தில் போய் ஆண்டவரே இதை செய்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்க. அதாவது நம்ம ஒரு விஷயம் நம்முடைய மனசாட்சிக்கு சுத்தமாக இருந்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம தைரியமாக கேட்க முடியும். ஆண்டவரே இதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு என்னால் கேட்க முடியுமா? இப்போ யோனா ஆண்டவரை விட்டு தர்ஷீஸுக்கு ஓடி போகும்போது ஆண்டவர்கிட்ட உதவி கேட்க முடியாது. இல்லை, ஆண்டவர் தர்ஷீஸுக்கு போகிற கரெக்டாக டிக்கெட் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்க முடியாது. கெட் இட்? ஸோ கேன் யூ ஆஸ்க் காட்ஸ் ஹெல்ப்? ஆண்டவர்கிட்ட உதவி கேட்க முடியுமா? மூன்றாவது, ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்டர். என் லைஃப்பில் அடிக்கடி ஆண்டோட சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த பாயிண்டர் நான் பயன்படுத்துகிறேன். என்னென்னா, டு ஐ ஹாவ் ஜென்யூன் பீஸ்? இந்த காரியத்தை செய்கிறதுக்கு நினச்சதுலேருந்து என் இருதயத்தில் சமாதானம் இருக்கா? ஒரு பெரிய பாயிண்டர். நீங்கள் வென்எவர் யூ ஹாவ் 2 சாய்ஸ் இருக்குது, அதில் ஒன்றை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு சான்ஸ் உங்களுக்கு வரும்பொழுது, ஐ வுட் earnestly ask you to go to your prayer room with absolutely no choices made. நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு எப்படியாச்சும் ஆண்டதுக்கு பதில் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு இல்லை. சில பேர் அதான் பிரச்சனை. நம்ம ஒன்று டிசைட் பண்ணிடுறது, ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டு ஆண்டவர் ஆமாம் சொன்னார்னா ரொம்ப சந்தோஷம் வரும். அப்படி இல்லாமல், ஆண்டவரே நீங்கள் எதை சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் இதை செய்கிறதுக்கு உமக்கு விருப்பமா அப்படின்னு உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் இருந்தால் அது ஒரு பெரிய பாயிண்டர். அதே உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் கலக்கத்தை கொடுத்தாருன்னா அது there is a big question. பரிசுத்தாவின் நிச்சயமாக ஒரு கலக்கத்தை கொடுக்கும். ஆனால் எப்படின்னா, நீங்கள் ஓப்பன் மைண்டடாக போகணும். நான் முன்னாடி சொன்னது மாதிரி, நீங்கள் ஒன்று டிசைட் பண்ணிட்டு ஆண்டவர் அதற்கு சமாதானத்தை தரணும்னு கேட்காதீங்க. பட் அது ஓப்பனாக வச்சுட்டு நீங்கள் வேணாம்னு சொன்னால் வேணாம் தான், ஆண்டவரே இதுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. சமாதானம் இருந்தால், நீங்கள் கேட்குற காரியத்தில் சமாதானம் இருந்தால் நிச்சயமாக அது ஒரு பெரிய பாயிண்டர். நாலாவது, வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ்? எல்லாமே காரியம் எது வேணால் செய்யலாம், ஆனால் இந்த காரியத்தை செஞ்சால் அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். உட்காந்து திங்க் அபவுட் இட். ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்யும் பொழுது அதனுடைய பின்விளைவுகள் ரொம்ப ஆசீர்வாதமான பின்விளைவுகளாக இருக்கும். செய்கிறது நல்லது தான், ஆனால் அதோடைய பின்விளைவுகள்னு ஒன்று இருக்குல்ல. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன், எவ்ரி சாய்ஸ் ஹேஸ் அ கான்சிக்வன்ஸ், எவ்ரி டெசிஷன் ஹேஸ் அ டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. நான் எடுக்கிற சாய்ஸுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ். நான் அதான் சொல்லுவேன், சென்னையில் 16 பிளாட்ஃபார்ம் இருக்குது. சென்ட்ரல் ஸ்டேஷனில் சென்னை மெயின் ஸ்டேஷன் 16 பிளாட்ஃபார்மில் 16 வண்டி நிற்கும். அதில் எந்த வண்டியில் வேணால் ஏறலாம். டிக்கெட்டை வாங்கிட்டிங்கன்னா யாரும் உங்களுக்கு கேட்க போகிறதில்ல. எந்த வண்டியில் வேணால் ஏறி உட்காரலாம். ஆனால் ஏறி உட்காந்த பிறகு அந்த வண்டி எங்கே போதும்ன்றதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. பெங்களூருக்கு போகிற வண்டி பெங்களூர் தான் போகும். ஏன்டா கும்படி பூண்டி போகுதுன்னு கேட்க முடியாது. ஏறுற வரைக்கும் தான் உங்கள் சாய்ஸு. ஆனால் அதனுடைய பின் விளைவு ஒன்று இருக்குல்ல, அதை யோசிக்கணும். ஏறி உக்காந்துட்டு ஆண்டவர் என்னை கும்படி பூட்டி கொண்டு போவார்னு நினச்சேன், இப்படி பெங்களூர் கொண்டு வந்துட்டாருன்னு அப்போ யோசிக்கக்கூடாது. இப்படிதான் சொல்கிறது. ஆண்டோட சித்தத்தை செய்யணும் ஆசைப்படுறோம், பட் அதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இந்த கான்சிக்வன்ஸ் ஆண்டவர் விரும்புகிற கான்சிக்வன்ஸா,
இதனுடைய விளைவுகள் வந்து நல்ல விளைவுகளா, நீதியின் விளைவுகளா, என் வாழ்க்கையில் இது வந்து நல்லதுபடியாக முடியுமா அப்படின்ற கான்சிக்வன்சஸை யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ், அது வந்து நம்ம தியானிக்கணும். அடுத்தது 5வது, டஸ் திஸ் ஃபிட் மை லைஃப் ஆஸ் அ ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட். இந்த காரியத்தை செய்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு கிறிஸ்தவனாக நான் இதை செய்ய முடியுமா, இயேசுனுடைய சீஷனாக நான் இதை செய்ய முடியுமா. 5வது பாயிண்ட், இதை உலகத்தான் செய்வான். உலக மனுஷன் இதை கரெக்டுன்னு கூட சொல்லலாம், மெஜாரிட்டி கூட இதை கரெக்டுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சீஷனாக, ஆண்டவருடைய சீஷனாக இதை நான் செய்யலாமா அப்படின்ற அந்த பாயிண்டர் நீங்கள் யோசிக்கணும். 6வது, கேன் காட் ரிவார்ட் மீ ஃபார் திஸ் டெசிஷன். இதை செய்கிறதுனால கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பாரா, உலகம் பலன் கொடுக்கலாம். ரொம்ப முக்கியம். இது வந்து ஆக்சுவலாக நம்ம செய்கிறது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருது, அதெல்லாம் அடுத்தது. இந்த உலகம் எனக்கு ரிவார்ட் பண்ணுதுன்றது அடுத்தது. ஆனால் இதற்கு கர்த்தர் எனக்கு ரிவார்ட் பண்ணுவாரா, கர்த்தர் ரிவார்ட் பண்ணுவாரா. 7வது ரொம்ப முக்கியம், வில் காட் பி க்ளோரிஃபைட். இதை செய்கிறதுனால கர்த்தர் மையம் போடுவாரா, இல்லை என் ஆசை மட்டும் நிறைவேற போதும். நீங்கள் எப்பவுமே இந்த 7 பாயிண்டர்ஸ் நீங்கள் வச்சோங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரோட சித்தத்தை தீர்மானிக்கணும். கர்த்தருடைய என் வாழ்க்கையில் கர்த்தரோட சித்தம் இதுவா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கணும். எந்த கிராஸ் ரோடில் வந்தாலும் இந்த 7 பாயிண்டர்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். யூ வில் ஹாவ் கிளாரிட்டி, எஸ்பெஷலாக பீஸ் இன் யுவர் மைண்ட். உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம், நீதியின் கிரியை சமாதானத்தை கொண்டு வரும். நீங்கள் ஜென்யூனாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட அந்த சமாதானத்தை கேட்டிங்கன்னா, அந்த காரியத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னா, நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். யூ வில் ஷோ யூ. இல்லாட்டி ஒரு இருதயத்தில் உங்களுக்கே தெரியும், பயங்கரமான கலக்கத்தை கொடுப்பார் ஆண்டவர். இது வேணான்னு சொல்லி இதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால், ஒரு உலக பிரகாரமான ஒரு வேலைக்கு கூட அஷூரன்ஸை தராங்க இல்லை, ஒரு ஷூரிட்டி இருக்கணும். இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க, இன்டர்வியூக்கு போகிறீங்க, அங்கே ஒரு வருஷம் வேலை செய்ய போகணும், 2 வருஷம் வேலை செய்ய போகிறீங்க. ஆனால் அவன் ஷோராக சொல்லுவான், உனக்கு கிடச்சிருக்கு இல்லை, தெளிவாக சொல்லுவாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே வேலை கிடச்சிருக்கு. ஒரு உலகத்தானே வந்து ஒரு ஷூரிட்டி கொடுக்கும்போது நிச்சயமாக ஆண்டோடைய சித்தத்தை ஆண்டு நம்மளுக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவார். ஆனால் நீங்கள் உண்மையாக அந்த பீஸ் இன் ப்ரேயர், நான் என்னுடைய லைஃப்பில் நம்பர் 1 அப்படின்னா கர்த்தர் சித்தமாக அப்படி அறிந்து கொண்டு ஃபஸ்ட் வந்து பீஸ் இன் ப்ரேயர். 7 பாயிண்ட் உங்களுக்கு வச்சு